கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். இந்த ஊழியம் உண்மையிலேயே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம். அதிகாலை 3 மணியிலிருந்து ஜெபம், தொடர்ந்து மத்தியான வேளையிலே ஒரு ஜெபம், மாலை இரவு வேளையிலே ஒரு ஜெபம் என இதனுடைய எல்லைகள் அப்படி ஒரு பெரிய வல்லமையை தேவன் தந்திருக்கிறார். அருமையான ஊழியரை இந்த நாளில் சந்திக்கிறதுக்கு கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கொண்ட அருமையான திருநங்கையரை குறித்த ஒரு பிரதிஷ்டை ஆராதனையா இருக்கிறபடியினால் அன்னதர்கள் என்று அழைக்கப்படுகிற இவர்கள் இவருடைய வாழ்வியல் சூழல் இதை பொது சமுதாய அடிப்படையிலும் வேதாகம வசனங்களின் அடிப்படையிலும் உங்களோடு பேசும்படியாய் கிருபை பாராட்டின தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த மத்தியான வேளையில உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாய இனமாக இருப்பதுதான் இந்த அன்னகர்கள். இன்றைக்கு திருநங்கையர் என்று சொல்லப்படுகிற இந்த கூட்டம், திரு நங்கை என்ற அந்த சொல்லை பிரித்தாலே தெரியும், ஆண் பெண் இணைப்பு என்பதை உணர்த்துகிற ஒரு சொல்லாட்சியாய் இருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு தமிழ் சொல்லாக தமிழ் உலகத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல் 3ஆம் பாலினம். ஒருவேளை நமக்கு தெரியும் ஆண்பால் பெண்பால் என்று 2 பால்கள், இதை குறித்துதான் பேசுவோம். ஆனால் இந்த 3ஆம் பாலினம் என்று சொல்லுகிற போது ஒரு குடும்பத்திலே ஒரு நபர் இருப்பார், ஆனால் அவர் விரும்பப்படத்தகாத ஒருவராக மாறிவிடுகிறார். வீடு அவர்களை பகைக்கிறது, படிக்கும் இடத்திலே அவர்களுக்கு இடமில்லை, சமுதாயத்தாலும் ஒடுக்கப்படுகிறார். இன்றைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிலருக்கு நான் ஆலோசனைகளையும் கொடுத்திருக்கிறேன். இவர்கள் தற்கொலைக்கு நேராக தூண்டப்படுகிறார். புறக்கணிப்பு நிமித்தம் தங்களுக்கென்று ஒரு உறைவிடத்தை இவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள், ஒன்று கூடி வாழ்கிறார்கள். ஒருவேளை இன்றைய சமுதாய சூழலில் பார்ப்போமானால் மிகுதியான அன்னகரிடத்தில் நான் பேசி இருக்கிறேன். அவருடைய கல்லூரி பணியின் நடுவிலே அநேகர் அழைக்கப்பட்டு பேசுவதற்காக வருவார்கள். அப்போது அவருடைய வலிகளை வேதனைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஆடல் பாடல் கலை என்று சொல்லி தங்களை வளர்த்து கொண்டு அவ்விதம் உயர்ந்தவர்கள் உண்டு. ஆனால் அந்த பின்னணியத்தின் வலியும் வேதனையும் தாங்க முடியாத ஒன்று உடைய பிறப்பில் ஆரம்பித்து அப்படியே வளர்கிற சூழ்நிலையில் வெளிப்படுகிற ஒரு மன ஓட்டம், மன துயரம், இப்படிப்பட்ட கடினமான பாதைகள் ஏற்படுகிற போது அநேகர் வீட்டிலிருந்து அவர்களாக ஓடுகிறார்கள், இல்லை என்றால் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். சமுதாய பார்வையில் இவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஜனம் நடுவிலே ஒரு ஊழியம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக சற்று திருப்பி வைத்து பார்ப்போம். எங்கெல்லாம் சிக்னல் இருக்கிறதோ, இல்லை ஒரு ஊரின் ஒரு ஒதுக்குப்புறமான இடம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் பிச்சை கேட்கிறவர்களாக அறிமுகப்படுத்தப்படுகிற இந்த கூட்டம் வடநாட்டில் மிகுதியாக இருக்கிறார்கள். இங்கிருந்து குழந்தைகளை கொண்டு போய் அன்னகர்கள் ஆக்குகிற நிகழ்ச்சியும் உண்டு. எது எப்படி ஆகிலும் தேவனுடைய ராஜ்யம் இவர்களுக்கு உரியது. ஆகவே இந்த தரிசனத்துக்காய் தேவனை நன்றியோடு துதிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. மத்தேயு 19ஆம் அதிகாரத்துக்குள்ளே வருவீர்களானால் 12ஆம் வசனம் அருமையான பாஸ்டர் அவர்கள் வாசித்தார்கள். தாயின் வயிற்றில் இருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஒரு வார்த்தை இது. தாயின் வயிற்றில் இருந்து அன்னகர்களாக பிறந்தவர்கள் உண்டு. 3 வித அன்னகர்களை பார்க்கிறோம். வேதனையான ஒரு சம்பவம். ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய படைப்பிலேயே அவ்விதமாய் இருப்பதை பார்க்கிறோம். சில மனிதர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்கள் உண்டு. எனக்கு அன்பான தெய்வ சனமே, பிறப்பால் அன்னகர்கள் ஆனவர்கள்
அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்க்க முடியும். யாராலும் மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாத பழக்க வழக்கங்கள், ஆண் தோற்றத்திலே பெண்ணின் செயல்பாடுகள், குரல் மாத்திரம் சில வேளைகளில் ஆண் குரலாக இருக்கும். ஆனால் அந்த துயரத்தின் எல்லை கோட்டில் நிற்கிற அந்த சூழலை நாம் திரும்பி பார்க்கிற போது அவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறார். ஒதுக்கப்பட்ட இவர்களுக்கு தேவன் துணையாய் இருந்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். மத்தியான வேளையில வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் 41:1 சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவன், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பான். சிறுமைப்பட்டு போன ஒரு சமூக இனம், அவர்கள் மேல் நம்முடைய சிந்தை இருக்கிறவர். நம்முடைய சிந்தையை வைக்கும்படியாய் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர்கள் பாக்கியவான்கள். அப்படி ஒரு சிந்தையை வைத்து அவர்களுக்கு ஏதோ ஒன்றை செய்கிற போது தீங்கு நாள் ஏற்படுகிற சூழலில் கர்த்தர் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களை விடுவிக்க வல்லவராகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையை வளர்த்து கொள்ள இந்த நாளின் கூடுகைகள் நமக்கு துணை செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது. 2ஆம் வசனத்தில் பார்த்தீர்களானால், யாரெல்லாம் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை உயிரோடு பாதுகாப்பாராம், பூமியில வைப்பாராம். பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடு என்று அழகாய் அன்றைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே இந்த ஜனத்தின் மேல நம்ம சிந்தை வைக்க தேவன் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை அரசாங்க சூழ்நிலையில் பணிகளில் வந்திருக்கலாம். ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கிற போது இவர்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற போது மிக அழகாய் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொள்ளுகிற போது அதிலே அண்ணர்களுக்கு என்று ஒரு சிறப்பிடம் இருந்தது. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 1-12 வசனம் வரை பார்த்தீர்களானால், அங்கே 3ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அந்நகரும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. பட்ட மரம், இந்த சொல்லை சற்று பாருங்கள். எங்காவது பட்ட மரத்தை வீட்டிலே வைத்திருப்பார்களா? பட்டு போன மரம், பயனற்ற மரம் என்று சொல்லி அதை வேண்டாம் என்று ஒதுக்குவது போல ஒதுக்கப்பட்ட ஒரு ஜனம். ஆனால் கர்த்தர் இந்த ஜனத்துக்கு கிருபை பாராட்டவல்ல. பட்ட மரம் என்று சொல்லுகிற போது சந்ததி பெருக்கம் இல்லாத ஒரு ஜனம், வாழ்வியல் ஆதாரங்களை இழந்துவிட்ட ஜனம். இன்றைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களானால் குறிப்பிட்ட நாளிலே சித்திரை மாதத்திலே இவர்கள் விழுப்புரம் அருகில் உள்ள கூத்தாண்டவருக்கு போயிருக்க செய்வார்கள். அங்கிருக்கிற பூசாரி கையினால் தங்களுக்கு தாலிகளை கட்டிக் கொள்வார்கள். அந்த தாலிகளை அந்த பண்டிகை அவர்கள் கொண்டாடிட்டு ஏதோ தன்னுடைய கணவர் இறந்து போனது போல நினைத்து அந்த தாலியை அறுத்து எல்லாவற்றையும் எரிந்துவிட்டு அழுது கொண்டு ஒப்பாரி பாடிக்கொண்டு வெள்ளை புடவையோடு திரும்புவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற ஒரு சோகம். இதை ஏன் செய்கிறீர்கள் என்று திருநங்கையிடத்தில் கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள், மன குமரல், வேதனை தீர்க்கிறதுக்கு இடமே கிடையாது. நாங்க இப்படி போய் அழுது ஒப்பாரி வச்சு பாடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்னுடைய ஆய்வு மாணவி விருத்தி இது குறித்து ஆய்வு செய்திருக்கிறேன். ஆனால் தேவன் வைத்திருக்கிற பங்கு மிக சிறந்த பங்கு. பட்ட மரம் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுது. அந்நிய புத்திரனாக இருக்கட்டும், மன்னகனாக இருக்கட்டும், பட்ட மரம் அல்ல. அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவனுடைய வீடு வைத்திருக்கிறார். 4ஆம் வசனத்தில் பார்த்தீர்களானால், அவர்களும் இந்த ஓய்வு நாட்களை ஆசரிக்க அழைக்கப்படுகிறவர். எனக்கு இஷ்டமானதை அவன் தெரிந்து கொள்ளட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அவருடைய உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற ஒரு அன்னதர் கூட்டம் இன்னைக்கு எழும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு அன்னதர் கூட்டம், தேசத்தை அசைக்கிற அன்னதர் கூட்டம். தன்னலம் இல்லாத இந்த மக்கள் வாழ்விலே கிறிஸ்துவை சுமந்து செல்வார்களானால் ஒரு பெரிய பிரகாசம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார். கர்த்தர் இவர்களை பற்றி சொல்லுகிற ஒரு காரியம் அப்படிதான் 4வது வசனம் சொல்கிறது. என் ஓய்வு நாட்களை ஆசிரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற நகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுவது. நமக்கு ஒரு வீட்டுல ஒரு குறை இருக்குமானால், ஒரு பிள்ளையிடத்தில் ஒரு வலி இருக்குமானால், அவர்கள் எங்கோ ஒரு பாதை தவறி போய்விடுவார்கள். ஆனால் ஒரு உறுப்பு குறைபாடு இருக்குமானால் அது ஒரு பெற்றோரை எவ்வளவு பாதிக்கிறது. இந்த அன்னகர்கள் பெற்றோராலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள். இவர்களை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு கரிசனை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரரும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிறோம், உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். அப்படியானால் இவர்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அழைத்து வர வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களுக்கு ஒரு உத்தம இருதயம், கீர்த்தி, இதை ஆண்டவர் அருளுகிறார். அழியாத நித்திய நாமத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதோடு அருளாதவர் நின்று விடுதல். கர்த்தரை சேவிக்கிற ஒரு கூட்டமாய், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கிற ஒரு கூட்டமாய், அவருக்கு ஊழியக்காரனாய் இருக்கும்படியாய் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசிரியத்தை அவருடைய உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் யாராக இருந்தாலும் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 56:7, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழப்பட்டேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். ஆகவே தள்ளுண்டு போன இந்த ஜனத்துக்காக பரிணமிப்பதற்காக, அவர்களுடைய ஆத்துமாக்களை தேவன் பக்கம் திருப்புவதற்காக இன்றைக்கு ஒரு பாரத்தை எல்லாருடைய இருதயத்திலும் ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். இவர்களுடைய வலி எப்படிப்பட்ட வலி? ஒருவேளை 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால், இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை சேர்க்க கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களே அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். தள்ளுண்டவர்களை சேர்க்கிறது. மத்தியான வேளையில தள்ளுண்டு கிடக்கிற ஜனம். மதுரை பட்டணத்தை எடுத்தீங்கன்னா திருமங்கலத்துல ஒரு பகுதியில் இந்த ஜனங்கள் கூட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ முறை முயற்சி எடுத்திருக்கிறேன், எப்படி ஆகியும் அவர்களை சந்திக்க வேண்டும். ஆனால் அவர்களை சந்திப்பதற்குரிய அந்த கூட்டத்துக்குள் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை சற்று கவனித்து பார்க்கிற போது ஆண்டவருடைய இருதயம் அவர் படைத்த ஒவ்வொரு ஜனத்துக்காய் ஏங்குவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த மத்தியான வேளையில தேவ ஜனமே, கர்த்தருடைய வல்லமை உள்ள செயல்பாடுகளை எடுத்து சொல்லுகிற இப்படிப்பட்ட கூட்டத்தை தேவனிடத்தில் திருப்புகிற ஒரு கிருபையை தேவன் ஒரு இருதயத்திலும் வைப்பாராக. இருதயங்கள் ஒதுக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்காய் புலப்பட்டும் அவருடைய குடும்பத்துக்காய் அழுது புலம்பி ஏமாந்து போய் நிற்கிற நிலைமையை விட்டு விட்டேன். சமூகத்தில் விழத்தள்ளப்பட்ட பிள்ளைகள், கண்ணீரோடு திரிகிற பிள்ளைகள், அடுத்த வேளை உணவுக்கு இல்லாமல் அழைகிற பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்க கர்த்தர் நாளில் ஒவ்வொருவரையும் அளிக்கிறார். பிறப்பால் அன்னகர்கள். இயேசு கிறிஸ்து அதைதான் மிக அழகாய் மத்தேயு 19 சொல்லுகிறார். தாயின் வயிற்றிலிருந்து எந்த தாய்க்கு தன்னுடைய பிள்ளை அன்னகனை போல திருநங்கையாய் மாறுவது பிடிக்கும்? கண்டிப்பா பிடிக்க. நிறைய வீடுகள் அவர்களை ஒடுக்குவதை நான் பார்த்திருக்கிறேன். சிலரை ஆலோசனை கொடுப்பதற்காக என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். என்னாலும் சில இடங்களில் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிந்ததில்லை. சொல்லுகிற போதே சொல்லுவார்கள், இவர்கள் பெண்ணாக தான் இருப்பார்கள், ஆனால் ஆண் மீது ஈர்ப்பு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உடைக்கப்பட்ட உள்ளங்கள் ஆண்டவர் ஒருவரால் மட்டும் தேற்றப்பட முடியும்.
அந்த உணர்வுகளின் வேதனைகளை முதல்ல இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற நம்ம புரிந்து கொள்ளும். அவங்க மேல ஒரு அன்பு, தேவ அன்பு செலுத்துவதற்கு நம்ம ஆயத்தமானால் தாயின் வயிற்றில் இருந்து அன்னகர்களாக பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு உதவியை செய்து விடுவோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள், மனிதர்கள் நிமித்தம் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் அநேக பல அரண்மனைகளில் பணி செய்கிறவர்களை அன்னகர்களாக மாற்றி விடுவார்கள். சாதாரண மனிதர்கள் கூட அரண்மனையில் பணி செய்ய செல்லுகிற போது அவர்களை அன்னகர்களாக மாற்றி விடுவார்கள், ஆணும் தன்மையற்றவர்களாய் மாற்றி விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். அப்போஸ்தலர்ல 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னா 26 39 வரை பாத்தீங்கன்னா எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய தந்தாகே என்பவளுக்கு ஒரு மந்திரி இருந்தான். அவன் பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனாய் இருந்தான். தமிழ் வேதாகமத்தில் பார்க்கிற போது பிரதானி பிரதானி என்கின்ற ஒரு சொல்லை கொடுக்கிறார்கள். இவனுக்குள் ஆண்டுடைய வார்த்தை கொழுந்து விட்டு எரிகிறது. இவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறான். ஆண்டுடைய வேதத்தை படிக்கிறான். வேதத்தின் அர்த்தம் புரியவில்லை. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிற போது பிலிப்பை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். பிலிப்பு ஓடி போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொண்டு அந்த தலைவனிடத்தில் கேட்கிறான், மந்திரியிடத்தில் கேட்கிறான், ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமம் கருத்து உனக்கு புரிகிறதா? அவன் சொல்லுகிறான், எனக்கு இதன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்ன போது பிலிப்பு விளக்குகிறான். யோசித்து பாருங்கள், ஆவியானவர் இந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படுகிறார். அதன் பின்பு அப்படியே அந்த ரதம் சென்று கொண்டிருக்கிற போதே அங்கே ஒரு ஞானஸ்நான ஆராதனை, அங்கே ஒரு அற்புதங்கள், ஆகவே அங்கே ஒரு மனம் திரும்புதல், அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மை. இன்றைக்கும் ஒடுக்கப்பட்டவர்கள் நடுவில் ஆண்டவரை நாம் சுமந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். இந்த மந்திரி சொல்லுகிற போது சொல்லுகிறார், தண்ணீர் உள்ள இடத்தை பார்த்த போது இதோ தண்ணீர் இருக்கிறது. 36வது வசனத்துக்கு வருவீர்களானால் நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்று கேட்கிறான். பாருங்கள், இந்த உள்ளம் ஏங்குகிற உள்ளம், தவிக்கிற உள்ளம், எனக்கென்று ஒருவர் ஒரு மணாளன் வேண்டும் என்று எண்ணுகிற உள்ளம். அதற்காக தான் இவர்கள் கூத்தாண்டவர் கோயிலுக்கு போகிறார்கள். இவர்கள் அங்கு போக தேவையில்லாதவர்கள். படைத்தவரிடத்தில் திரும்புகிற போது படைத்தவர் இவர்களை பராமரிப்பார். பரலோக தேவன் இவர்களுக்கு வாசல்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்ற நற்செய்தி அறிவிக்கிற ஒரு கூட்டம் வேண்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, இயேசுவின் அன்பை சொல்ல, இயேசுவை உள்ளத்துக்குள்ளே வைக்க இவர்களுக்கு வழிகாட்ட அளிக்கப்படுகிறோம். தொடர்ந்து நீங்க பாப்பீங்கன்னா தானியேலா இருக்கட்டும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவா இருக்கட்டும், சில ஆய்வுகள் சொல்லுகிற போது இவர்களும் அரண்மனையில் அன்னகர் வசம் விடப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது. ராஜாவிடத்தில் இருக்கிற போது அங்கே அந்த அரண்மனையில் ஏதோ தவறுகள் நடந்து விடக்கூடாது என்பதற்காக அநேகரை விதமாய் மாற்றி விடுகிறார்கள். ஆகவே தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள். 2வது கூட்டம் மனிதர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்ட கூட்டம். 3வது கூட்டம் பரலோகத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக மாற்றிக்கொண்டவர்களும் உண்டு. திருமணம் பண்ணாமல் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தங்களை ஆண்டவருக்காக தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து ஆழங்களுக்குள் செல்லுவதற்காக தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு. பிரியமான தேவ ஜனமே, அப்படி ஓடுகிறவர்கள் அநேகர். பவுலடியாருடைய வாழ்க்கை சற்று நாம் பார்ப்போமானால், ஓடுகிற ஓட்டம் ஆண்டவரை மட்டும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மட்டும் ஆழங்களுக்குள் தரிசித்துக் கொண்டு லாபமோ நஷ்டமோ மரணமோ ஜீவனோ கிறிஸ்துவுக்காய் ஓடுகிற ஓட்டம். இன்றைக்கும் எத்தனையோ பிள்ளைகள் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இச்சைகளை அடக்கி ஓடுகிறவர்கள் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு
கர்த்தர் இந்த ஜனத்துக்கு ஒரு சிறப்பிடத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் விரும்புகிற வண்ணம் இவர்களுக்கு ஒரு சிறப்பிடத்தை கொடுக்க நம்முடைய மனம் முன்வருமானால் இவருடைய ஆத்துமா விலையேறப்பட்டது என்பதை புரிந்து கொள்வோம். இவர்களுக்காய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பணியில், இவருடைய தேவையை சந்திக்கிற ஒரு பணியில் நாம் இணைக்கப்பட தேவன் நம்மை அழைக்கிறார். தோல்விகள், ஏமாற்றங்கள், வெறுமைகள், கண்ணீர்கள், நடுவில் வாழுகிற ஜனம், ஒடுக்கப்பட்ட ஜனம், நெருக்கப்பட்ட ஜனம், அவர்களுக்கெல்லாம் தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படியே சமூகத்துல இவர்களுக்காக செபிக்கவும் காத்திருக்கவும் ஆயத்தமாவோம். ஆனால் இந்த ஜனமும் மீட்கப்படும். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும், ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். தேவன் அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொருவருக்கும் தருவாராக. சற்று நேரம் தேவ சமூகத்துல ஒருவேளை இப்படிப்பட்ட மக்களை குறித்து நம்முடைய சிந்தையில் என்ன இருக்கிறது? இவர்களுக்காக பரிந்து பேசுகிற உணர்வு இருக்கிறது. இவர்களுக்காக ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. தகப்பனே, இந்த ஜனத்தை நீ சந்தியும் என்று சொல்லுகிற ஒரு உணர்வு நிலைக்கு போவோம். சற்று கண்களுக்கு முன்பதாக வைத்து பாருங்கள். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய உறவுகளிலே தள்ளப்பட்டவர்கள் உண்டா? தூரமாய் நின்று கொண்டிருக்கிற கரங்களை தட்டி சத்தத்தை எழுப்பி யாசகம் கேட்கின்ற இவர்கள், பல்வேறு வேடங்களை போட்டுக்கொண்டு ஓடுகிற இந்த கூட்டம் யார் எனக்கு உதவி செய்வார்கள்? நலிவோடு இருக்கிற இந்த ஜனத்துக்காக நம்ம ஆண்டு சமூகத்துல நிக்கிறது மட்டும் இல்லை, உங்களை சந்திக்கிற ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் தர விரும்புகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபையினால் நிரப்பப்படுவோம். இது ஒரு ஆரம்பம். ஆனால் தேவன் பெரிய காரியத்தை செய்யும்படியாய் விரும்புகிறார். மகிமை இறங்கி ஆங்காங்கு நலிவுற்று இருக்கிறது ஜனத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை தரும்படியாய் விரும்புகிறார். நம்மள எத்தனைவர் இவர்களுக்காய் செபிக்க, அதிகமாய் செபிக்க ஆயத்தமாக இருக்கும். எங்கோ பார்க்கிற போது இவர்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கும். செபிப்போமா? அன்னுடைய சமூகத்துல இருந்து ஜனத்தை வைப்போமா? சிறுமைப்பட்ட ஜனம், கைவிடப்பட்ட ஜனம், தன்னுடைய உடல் உறுப்புகளை அருவருத்து அதை மாற்று அறுவை சிகிச்சை செய்கிற ஜனம், உலகத்தால் பாலியல் வன்கொடுமைக்குள் தள்ளப்பட்ட ஜனம், சமுதாயத்தில் ஒரு இடம் இல்லாமல் வலியோடு நடக்கிற ஜனம், அனுதினமும் உடைக்கப்படுகிற ஜனம், அனுதினம் நொறுக்கப்பட்ட ஜனம். தகப்பனே, மனமிறங்குங்க. தகப்பனே, விடுதலையாக்குங்க. சிறைப்பட்டிருக்கிற, சிந்தையில் சிறைப்பட்டிருக்கிற இந்த ஜனத்துக்கு உங்க ஒத்தாசை இறங்கட்டும் என்று சொல்லி கேட்போமா? நேசிக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, இந்த நல்ல மத்தியான வேளையில தேவனுடைய சமூகத்துல இந்த ஜனத்தை வைத்து சிறப்புல நிக்கிறோம். உடைய திட்டத்தை, உங்களுடைய உள்ளத்தின் பாரத்தை இந்த நாள் அருமையான ஊழியர் கொடுத்து கர்த்தர் அன்றே ஒரு ஊழியம் செய்யத்தக்கதாய் ஒரு திறந்த வாசலை வைக்கும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த எல்லைகள் விரிவாக்கப்படுகிறபடியால் புதிய காரியங்களை கர்த்தர் செய்து தேவைகளை சந்திக்க போறீங்க. அதுக்காய் ஸ்தோத்திரம். அநேகரை இந்த ஊழியத்துல கர்த்தர் எழுப்பி ஆங்காங்கு ரட்சிப்பை பிரசுத்தம் பண்ணுவதற்கு நியமிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை அவர்கள் வழியாய் வெளிப்பட போறபடியினால் ஸ்தோத்திரப்பா. இவர்கள் தேவனுக்காய் பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாறப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு எழுப்புதல்ல இவர்களை கர்த்தர் பயன்படுத்த போற கிருபைக்காய் நன்றியப்பா, நன்றியப்பா. உங்க அபிஷேகத்தின் வல்லமை இப்படிப்பட்ட ஜனங்களின் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. இவர்களை தொடுவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகையை பேசுகிறோம் ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையிலும் கூட ஆண்டவரே, நலிந்து கிடக்கிற சமுதாய மக்கள், மூன்றாம் பாலினத்து மக்களை கர்த்தருடைய அபிஷேகம் தொடுவதாக
நிரப்புவதாக, வல்லமை நிரப்புவதாக. இவர்களுடைய தேவைகள் ஏராளம் ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டுமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. இந்த நாளிலும் ஒரு பிரதிஷ்டை ஆராதனையாய் அருமையான இந்த ஊழியத்தை செய்கிற அருமையான ஊழியக்காரர்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாகப்பா. அப்பா, உடைய வல்லமையை பறைசாற்றுகிற இந்த ஊழியத்திலிருந்து தேவ மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அங்கங்கு சிதறி கிடக்கிறவர்கள், இருப்பிடங்களை மறந்து போனவர்கள், உறவுகளை இழந்து போனவர்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நிற்கிறவர்களுக்கு தேவ மகிமையை வெளிப்பட பண்ணுகிற ஒரு பாத்திரமா கரிசனத்தோடு அது ஊழியக்காரை நீங்க அழைத்து வந்திருக்கிறீங்க. எல்லைகளை விரிவாக்குவேன். ராபானி சனது ராபானி ஆஷாவுனியா, நாமத்தை மகிமைப்படுத்துவேன், நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ராபூனி சனது, கட்டுகளை உடைப்பேன். இருளின் ஆதிக்கத்திலிருந்து ஒரு கூட்டம் சனத்தை விடுதலையாக்குவேன் என்று சொல்லி எங்கள் தேவன் கரம் பிடிக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். உடைய வல்லமே ஊற்று, வல்லமே ஊற்று காட்டுவேன். ஒவ்வொரு திட்டத்திலும் தேவ கரம் அமருவதாக அமருவதாக. தகப்பனே, வாரத்தோடு இன்னைக்கு இணைந்திருக்கிறவங்க, இன்னைக்கு முழுவதும் இணைப்புல பல ஜபங்களில் இணைகிறவருடைய இருதயத்தை பாரத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அவங்களை பார்க்கிற போது அப்பா, இது போல தள்ளுள்ளவர்களை பார்க்கிற போது, கைவிடப்பட்டவர்களை பார்க்கிற போது ஆண்டவரே, இவர்களும் அவங்களுடைய ஆலயத்துல தூணாய் நிறுத்தப்பட வேண்டியவர்கள் என்ற கர்த்தர் இந்த நாள்ல எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுக்கு அந்த மக்கள் மேல இருந்த கரிசனை அப்படியே எங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவுக்கு இருந்த, உங்களுக்கு இருந்த பரலோக தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, இந்த பகுதியில அப்பா அநேகரை எழுப்புங்க. உடைய வார்த்தைகளை கேட்டவர்களை உங்க வல்லமைய பெற்றுக்கொள்ளும்படியாக நிறுத்துங்கப்பா. அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஜனத்துக்காக நாங்கள் சில நிமிடங்கள் உடைய சமூகத்தை வைத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இந்த ஆன்மாக்கள் வேண்டும் ஆண்டவரே. தெருக்களில் ஆண்டவரே அப்பா, யாரோ ஏதோ தருவார்கள் என்று அல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து கர்த்தருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற பாத்திரங்கள் இவர்களை கொண்டு வாங்கப்பா. திரள் சேனையாய் இவங்களை நீங்க நிலை நிறுத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய வல்லமே, ஒரு பெரிய எழுப்புதல இவர்கள் வழியா எங்கள் தேசத்துல தேவன் தருகிறபடி நான் ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளையும் சந்திங்க. இந்த ஊழியத்தின் எல்லைகளை இணைந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தனத பாரத்தை போட்டபடி நான் ஸ்தோத்திரம். அப்பா, தங்களுக்காகவும் தங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்காகவும் புலம்பி தவிக்கிற சூழலை விட்டு விட்டு ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படியா ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட செப பாரத்தோடு கூட ஓடுகிற இருதயத்தை இன்னைக்கு தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் தருகிறபடி நான் நன்றியப்பா. பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. அப்படியா கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்பிற்காய் நன்றியப்பா. இதுல இணைந்திருக்கிற அத்தனை பெரிய கர்த்தர் பலப்படுத்துங்க. அருமையான ஊழியர்கள் தேவ வல்லமை இல்லாமல் இருப்பதாக எல்லைகளில் இதுவரை இல்லாத ஒரு பெருக்கத்தை தேவன் தரப்போறீங்க. உங்க மகிமைய பார்க்க 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 ஆண்டவரே, உண்மை உள்ள கொஞ்சத்தில் உண்மை உள்ள அநேகத்தில் உண்மை அதிகாரியை பெண்ணு சொன்னீங்க. ஆம் தகப்பனே, ராஜ்யத்தை கற்றப்படையில இதுவரை அப்பா கடுமையாய் ஓடின அந்த பிள்ளைய நீங்க நினைச்சொல்லி ஆண்டவரே, அநேக பொறுப்புகளை தந்து அநேக ஆசீர்வாதங்களை தந்து எல்லையை விரிவாக்குறபடி நான் ஸ்தோத்திரம். இணைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க மகிமையில, உங்க மகிமையில, உங்க வல்லமையில, உங்க அபிஷேகத்துல களி ஊறுகிற இருதயம் அப்பா ஊற்றப்படுவதாக ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க ஆண்டவரே. நல்ல கிருபைகளுக்காய், இறக்கங்களுக்காய், உங்க மகிமையின் பிரசனத்துக்காய் நாங்களும் ஆண்டவரே மோடி இணைந்து உம்முடைய வார்த்தைகளை சுமக்கிற பாத்திரம் இந்த நலிவுற்ற சமுதாயத்தினிடம் மூன்றாம் பாலினிடத்துல நாங்க செல்ற கிருபத்தான் பார்வைகள் மாறட்டும், சிந்தைகள் மாறட்டும், செயல்கள் மாறட்டும். எங்களுடைய பார்வைகளும் சிந்தைகளும் செயல்களும் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டதான், உம்மை பிரதிபலிப்பதான். இந்த ஜனத்தின் காயத்தை ஆற்றம், உடைக்கப்பட்ட இந்த ஜனத்துக்கு ஆறுதல் செய்யவும் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. தாழ்த்தி உமது கரங்கள் அர்ப்பணிக்க மீட்பர் இயேசு இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே.